கேட்போம். உத்தரவு கிடைச்சா இந்த புத்தகத்தை இவகிட்ட கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. யார் அந்த அலாஸ்கான்? இதய துடிப்பு நின்ன பிறகும், மூளையோட செயல்பாடு நின்ன பிறகும், மூச்சு விடக்கூடிய சுவாசம் நின்ன பிறகும் அதனுடைய முழு உடலும் பனிக்கட்டிகளாக உறைஞ்சு போய் நிற்கும். ஆனால் மீண்டும் வசந்த காலம் வந்த பிறகு மீண்டும் உயிர் பெறும். அலாஸ்கான் அவர்களே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வேட ரகசிய புத்தகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை இத்தனை நாளா நாங்க கட்டி பாதுகாத்துட்டோம். இப்ப இந்த பெண் இந்த ரகசிய அறைக்குள்ள வந்து இந்த ரகசிய புத்தகத்தை கேட்கிறா. இது உங்க காதுல விழுகுதா? அதனால இந்த வேட ரகசிய புத்தகத்தை இந்த பொண்ணு கிட்ட ஒப்படைக்கலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நாங்க குழப்பத்துல இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். இங்க பாருமா, அலாஸ்கான் முடிவு பண்ணாதான் அந்த புக்கு உன் கைக்கு வரும். இல்லனா உன்னுடைய கையை நீட்டு. அந்த புக்கே முடிவு எடுத்துட்டா அந்த புக்கு உன் கைக்கு வரும். ஒருவேளை அந்த புக்கு வரலன்னா நீ வீட்டுக்கே போ. உன்னோட வேண்டுகோளை அலகாஸ் முழு மனசோட ஏத்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ணிருக்கான். அதனாலதான் தானாவே இந்த புத்தகம் உன் கைக்கு வந்திருக்கு. உன்னோட எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இந்த புத்தகத்துல இருக்கு. நீ நல்லபடியா இந்த குழந்தையை பெத்தெடுக்க எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரேன். ராணி, ஐயோ, உங்ககிட்டதான் இந்த வேட ரகசியம் புக்கு இருக்கா? இங்க அது இல்லாம போனதும் நான் ரொம்பவே பயந்துட்டேம்மா. தாத்தா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த புத்தகம் என்னாண்ட பத்திரமா இருக்குது. இந்த மந்திரவாளு வேடனோடது. இதை எங்கேயாவது பத்திரப்படுத்தணும். அதுக்காக உங்க உதவிய வேண்டின்னு தான் நாங்க இங்க வந்தோம். ராணி, வேடனோட அந்த மந்திரவாளை இந்த பெட்டிக்குள்ள வை. ஆமா நம்புதிரி ஐயா, பாட்டி எப்ப வருவாங்க? அவங்க தீர்த்த யாத்திரை முடிஞ்சு ஒரு மண்டலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ எங்க இருக்காளோ என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது நம்பூதிரி. தீர்த்த யாத்திரை போறவங்களுக்கு கடவுள் തന്നെ பாதுகாப்பு. அது கொண்டு நீங்கள் பேடிக்க வேண்டாம். நல்லா சொல்லுங்க நம்பூதிரி. அம்மா போனதுல இருந்து அப்பா ஒரு மாதிரியா தான் இருக்காரு. நம்பூதிரி இருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். தாமரை நீ வா. சரி. ஞானி இப்போ இங்க வந்ததுக்கான காரணமே அந்த அரண்மனையில சித்தார்த் கையில இருந்த அந்த வேடனோட அதிசய வாளை நீங்க அந்த ரகசிய அறையில பத்திரப்படுத்தி தானே வச்சிருக்கீங்க. அல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் நம்பூதிரி. இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்க நம்பூதிரி. இதுக்கு ஒரே தீர்வு மரணம். என்ன சாமி சொல்றீங்க? சித்தார்த்தால வேடனை தற்காலிகமாகத்தான் சிறப்புடிச்சு வைக்க முடிஞ்சது. ஆனா அவன் முழுசா அழியவும் இல்லை. அதனால நாம இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் அந்த பனிமண்டலத்துல ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் ஆக்கி வச்சிருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? வேடனோட ராசி கடக ராசிங்கிறதுனாலயும் மாசம் முழுக்க சூரியன் கடக ராசியில பயணிக்கிறதுனாலயும் ஏதாவது ஒரு வகையில வேடனுக்கு சக்தி கிட்டும். அந்த சக்தியை வச்சு
அவன் வெளியே வர கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அவன் வெளியே வரதுக்கு முன்னால நாம முந்திக்கணும் போல. அது நம்ம என்ன பண்ணணுங்கய்யா? நாம சில புண்ணிய காரியங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போ நல்ல சக்திகளோட வீரியம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ராணி வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடறோம் நம்பூதிரி. ரொம்ப தெய்வ சக்தி நிறைஞ்ச மாசம் ஆடி மாசம். இந்த மாசத்தை அம்பிகையோட மாசம்னு கூட மாசத்தை பறிஞ்சு கொடுக்கும். ஆடி மாசத்துல வர அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துலதான் ஆண்டாள் பிறந்தான். அதனால இது பெருமாளுக்கும் உகந்த மாசம். ஆடி போற தண்ணிக்கு அம்மனுக்கு வளகாப்பு பண்ண